அனைவருக்கும் காலை வணக்கம். நாம சொந்த வீடு வாங்கணுன்றவர்கள் நிறைய பேரோட கனவு இருக்கு. அந்த சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியூமராலஜி பிரகாரம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எந்த வயதில் வீடு வாங்க முடியும் என்பதுதான் சொல்லப் போறோம். இப்போ உங்களோட ஏஜ் என்ன இருக்கு? ஒரு 40 வயசு இருக்கு சார். நான் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார். என்னால முடியுமா? என்பதுதான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. இந்த நம்பரில் பிறந்தவர்களுக்கு வீடு யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இப்ப சொந்த வீடு இருக்கா இல்லையன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பிறந்த தேதியும் சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடு கிடைக்குமா இல்லையன்றதை பார்ப்போம். முதல்ல நியூமராலஜி படி உங்கள் பிறந்த தேதியின் மூலம் நீங்கள் எந்த வயதில் சொந்த வீடு அதிபதி ஆவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். அதை பத்தி தான் இந்த முழுமையான பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு இது போன்ற வீடியோ மேக் பண்ணுவதற்கு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சொந்த வீடு என்பது பெரும்பாலோரின் வாழ்நாள் கனவாக இருக்கும். சிலருக்கு இளம் வயதிலே அந்த கனவு நிறைவேறிவிடும். ஆனால் சிலர் பல ஆண்டுகள் உழைத்து பொருளாதார நிலை உறுதிப்படுத்திய பிறகே வீடு வாங்கும் வாய்ப்பை பெறுவார்கள். எண் கணிதத்தின் பார்வையில் ஒருவரின் பிறந்த தேதி அவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய சில முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டும் என்று நம்பப்படுகிறது. அதில் எந்த வயதில் வீடு வாங்கும் வாய்ப்பு அமையும் என்பதுதான் இடம்பெறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ரெடிமிக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, ரெடிக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. அதாவது மூல எண் எப்படி கணக்கிடுவது, அந்த மூல எண் கணக்கிடுவதை ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட மூல எண், அதாவது பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மூல எண் 1 என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே போல 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மூல எண் 2. அதே போல மொத்தம் 9 மூல எண் இருக்கு. 9 மூல எண்ணுக்கும் 9 விதமான தேதிகள் இருக்கு. அந்த தேதி காலன்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட மூல எண் தெரிஞ்சுக்கங்க. அந்த மூல எண் பேஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மூல எண் 4, 6, 8 இந்த மூல எண் கொண்டவர்கள், இந்த எண்களை கொண்டவர்கள் பணத்தை சேமித்து நீண்ட கால இலக்குகளை நோக்கி திட்டமிட்டு செயல்படுவார்கள் என்றும் எண் கணிதம் கூறுகிறது. சொத்து சேர்க்கும் எண்ணமும் பொறுமையும் இவர்களிடம் அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக 30 முதல் 40 வயதுக்குள் வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகலாம் என்று நம்பப்படுகிறது. மூல எண் 3, 5, 7 இந்த எண்கள் கூறியவர்கள் கல்வி, தொழில், வளர்ச்சி, புதிய அனுபவங்கள் மற்றும் பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதனால் வீடு வாங்கும் முடிவை சற்று தாமதமாக எடுக்கக்கூடும். பொருளாதார நிலை உறுதியான பிறகு குறிப்பாக 50 வயதுக்கு மேல் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கணித நம்பிக்கை சொல்கின்றன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூல எண் 1, 2, 9 இந்த எண்களை கொண்டவர்கள் குடும்பத்தின் ஆதரவை அதிகமாக்க பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பெற்றோர் அல்லது முன்னோரின் சொத்துக்கள், வீடு அல்லது நிலம் போன்றவற்றின் பலனை அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்கலாம். பின்னர் தங்களது சொந்த முயற்சியிலும் புதிய வீடு கட்டுவது அல்லது வாங்குவது போன்ற யோகம் அமையலாம் என்று எண் கணிதத்தில் கூறப்படுகிறது. இந்த 3 விதமான மூல எண்கள் கொண்டவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. 9 விதமான மூல எண்கள் இருக்கு. உங்களோட மூல எண் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எண்ணன்றதை கண்டுபிடிங்க. நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால கட்ட முடியும். முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.